இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? நடந்து முடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தாவேகா தொடர்ந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு முன் வச்சு வந்தார். அதை மெய்ப்பிக்கும் விதமாக திரு வைகோ ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. விஜய் தன்னிடம் 2 எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய சொன்னதாகவும் அவர்களின் வெற்றியை மீண்டும் உறுதி செய்வதாகவும் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் கூறியதாக பேசியிருக்காரு. 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணது நான் உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதாக. ஆமாம், 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுக தான் இருக்க போகிறேன்னு போயிட்டார். ராஜேந்திரன் நான் மதிமுகவாக தான் இருக்கிறேன், ஆனால் எம்எல்ஏ தான் தொடர்றேன். சரியான இதை ராஜினாமா செய்ய சொல்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ ஒன்றும் தப்பு கிடையாது, தப்பு ஒன்றும் கிடையாது. குதிரை பேரம் யார் பண்ணுறா? குதிரை பேரம் நடத்துகிற கட்சி எது? குதிரை பேரம் நடத்தித்தான் இப்போ ஒரு எம்எல்ஏ கொண்டு போயிருக்காங்களா அவங்க? அது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இதுக்கு பதில் சொல்லுங்க. என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் தோழர் நீங்க கேள்வி கேட்ட நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஒரு செந்தில் செல்வனை கொண்டு போயிருக்காங்க, இது குதிரை பேரமா ஒட்டக பேரமா? இல்லை, நீங்க குதிரை பேரமா ஒட்டக பேரமா? அவங்க கட்சியில சேர்த்தது சேர்க்கிறதா தான் இவர் சொல்லிருக்காரு, நாங்க சேர்த்துட்டோம்னு சொல்லி. அது நீங்க திமுகவுக்கு வக்காலத்து வாங்கணுன்றதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேரும் ராஜினாமா செஞ்சால் அவங்க மீண்டும் வெற்றி பெற செய்வது தன்னோட பொறுப்புன்னு விஜய் உறுதியளித்ததாக பேசியிருக்காரு. இதன் மூலமாக ஆதவ அர்ஜுனா முதல் தாவேகா நிர்வாகிகள் வரைக்கும் எம்எல்ஏக்கள் அவங்களாகவே பதவி விலகி தாவேக்கள் இணைவதாக கூறுவது எல்லாமே சுத்த பொய். விஜய் இந்த விவகாரத்தில் குறைஞ்சபட்ச நேர்மையாகவாது இருந்திருக்கணும். தன்னை தூய சக்தின்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு கேடுகட்ட துஷ்ட சக்தியாக நடந்துட்டு இருக்காரு விஜய். தனி பெரும்பான்மை பெற வேண்டும் என்பது தாவேக்காவோட முக்கிய இலக்காக இருந்து தான் 11 எம்எல்ஏக்களை எப்படியாவது ராஜினாமா செய்ய வச்சு மீண்டும் தாவேக்கா வேட்பாளர்கள் களமிறக்கி தனிப்பெரும் கட்சி ஆட்சி அமைக்கணும்னு இந்த குறுக்கு வழியில் விஜய் செயல்பட்டு வராருன்ற சந்தேகம் எல்லாருக்கும் எழுது. மிஸ்டர் தூய சக்தி விஜய், நீங்கள் ராஜினாமா செய்ய சொன்னீங்களா? அவங்க 2 பேரும் திமுக எம்எல்ஏ, அதை மறந்துட்டீங்க. அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே திமுகவில் அடிப்படை உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய தலைவர் யாருன்னா மு.க. ஸ்டாலின். நீங்கள் குதிரை பேரம் பேசுன அந்த 2 திமுக எம்எல்ஏக்களும் அவங்க கட்சி தலைவர் மூலயமா உங்கள் அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம். ஏன்னா நீங்கள் ராஜினாமா செய்ய சொன்னதை வைகோ நேரடியாக அவங்ககிட்ட தான் சொல்லியிருப்பார். இது உண்மைன்னு நிரூபித்தாங்கன்னா உங்கள் ஆட்சிக்கு ஆபத்து. உங்கள் டப்பா டான்ஸ் ஆடிடும்.